Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா sample inspection report. So இந்த வீடியோல sample inspectionனா என்ன அப்படின்றத பத்தியும் sample inspectionல எவ்வளவு டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தியும் அதனுடைய parameters பத்தியும் sample inspection reportல என்னென்ன parameters இருக்கும் அதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்ற அதனுடைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நீங்க வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Sample inspection explanation பார்த்தோம்னாக்கா the products meets required standard and specifications before they reach customer. This process helps identify defects or non-conformities early, preventing costly recalls and enhancing customer satisfaction. So நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து நம்ம வந்து கேரி அவுட் பண்றோம் அப்படின்னாக்கா அதுல நம்ம ப்ரொடியூஸ் பண்ற அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய ரெக்வயர்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நம்மளுடைய தேவையான டைமென்ஷன்ல தேவையான ஸ்பெசிஃபிகேஷன்ல எல்லா ப்ராடக்ட்டுமே கரெக்டான அவுட்புட்ல இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை நம்ம ரெக்கார்ட் பண்றது தான் வந்து சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். ஸோ இப்படி பண்றதால ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா அந்த பாட்டை நம்ம வந்து தனியாக வந்து நம்ம முன்னாடியே வந்து முன்கூட்டியே நம்ம வந்து அதை தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்துட முடியும். இதனால கஸ்டமருக்குமே வந்து கஸ்டமர் எண்ட்ல போய் எதுவும் ப்ராப்ளம் ஆகாமவும் நம்ம தடுக்க முடியும். ஸோ சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்கமிங் குவாலிட்டி கண்ட்ரோல், ஷார்ட்டா வந்து ஐக்யூசின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஐபிக்யூசி. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் குவாலிட்டி கண்ட்ரோல் எஃப்கியூசி, அவுட் கோயிங் குவாலிட்டி கண்ட்ரோல் ஓக்யூசி. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்றோம்னா நமக்கு இன்கமிங் மெட்டீரியல் வர்றதுலேருந்து நமக்கு அவுட்புட் போற வரைக்கும் அது வந்து பர்டிகுலர் ப்ராசஸ் வந்து கிராஸ் பண்ணி தான் ஃபைனலாக நமக்கு வந்து அவுட்புட் வந்து ரெடி ஆகும். ஸோ அப்படி ரெடி ஆகும்போது எந்தெந்த ஸ்டேஜ்லாம் முக்கியமான ஸ்டேஜோ அந்தந்த இடத்துலலாம் வந்து அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க. ஸோ இன்கமிங் குவாலிட்டி அப்படின்றது வந்து நமக்கு வந்து சப்ளையர் கிட்டேருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ அப்படி வரும்போது வெளியே இருந்து நமக்கு இன்கமிங் வர்ற பார்ட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே செக் பண்றது வந்து இன்கமிங் குவாலிட்டி கண்ட்ரோல். த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்ட் காம்பனன்ட்ஸ் பிஃபோர் என்டர் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியிலேருந்து நம்ம சப்ளையர் கிட்டேருந்து வாங்கும்போது அது நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணி என்ஷூர் பண்றது தான் ஐக்யூசி. நெக்ஸ்ட் வந்து இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்ணும்போது நம்ம இன்கமிங்லேருந்து வந்த பார்ட் எல்லாமே நம்ம வந்து லோட் பண்ணி அது ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம இன்வால்வ் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ அப்படி அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கும்போது அதுல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்றதா வந்து இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல். Ongoing inspections during manufacturing to identify defects and non-conformities. ஸோ இது அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல அவுட்புட் வெளியே வரும்போது அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை செக் பண்றது தான் இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னாக்கா இதுல வந்து எஃப்எம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் மிடில் லாஸ்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்போ அதனுடைய மிடில் அண்ட் லாஸ்ட் ஸோ 3 ஸ்டேஜ்லயுமே வந்து செக் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கான்றதை இன்ஷூர் பண்றதா வந்து இன் ப்ராசஸ் குவாலிட்டி கண்ட்ரோல். நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் குவாலிட்டி கண்ட்ரோல் எஃப்கியூசி வந்து காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்டிங் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் பிஃபோர் தே ஆர் ஷிப்டு டு கஸ்டமர். ஸோ நமக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஃபயர்வால் செக்கிங், ஃபைனல் செக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கரெக்டாக செக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி அதில் ஏதாவது நான் கன்ஃபர்மிட்டிஸ் இருக்கா அப்படின்றத தனியாக செக்ரிகேட் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறது மூலயமா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து டைரக்டாக அவுட்புட் போய் கஸ்டமர் எண்ட்ல ப்ராப்ளம் கிரியேட் ஆகாமல் தடுக்கிறதா இந்த எஃப்கியூசி. நெக்ஸ்ட் வந்து அவுட் கோயிங் குவாலிட்டி கண்ட்ரோல். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் பிஃபோர் products leave the factory, ensuring no defective items reach the customer. ஸோ நம்ம எஃப்கியூசிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ராடக்ட் வந்து வேர் ஹவுஸ் மூலயமா நமக்கு வந்து வெளியே வந்து டிரான்ஸ்போர்டேஷன் மூலயமா போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம செக் பண்ணி அது கரெக்டாக பேக்கிங் ஆயிருக்கா இல்லை ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கான்றதை நம்ம லாஸ்டா ஒரு டைம் வந்து என்ஷூர் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு நம்ம மூவ் பண்றது தான் வந்து இந்த அவுட் கோயிங் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ இதான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய டைப்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டினுடைய பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா டைமென்ஷன்ஸ். ஸோ நம்ம அந்த சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னாக்கா டைமென்ஷன்ஸ் ஃபில் பண்ணுவோம், மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் செக் பண்ணி ஃபில் பண்ணுவோம், அடுத்தது சர்ஃபேஸ் ஃபினிஷ், அடுத்தது வந்து விஷுவல். ஸோ இது மெயினாக வந்து இதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஃபில் பண்ணி ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ டைமென்ஷன் அப்படின்றதுனாக்கா ஒரு காம்பனன்ட்டுடைய லென்த்து, வித்து, ஹைட், டயாமீட்டர், ஸோ இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைமென்ஷன்ஸ்ல வந்துடும். ஸோ அதை பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய டைமென்ஷன் பிளஸ் அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதுனாக்கா ஒரு மெட்டீரியலுடைய ஹார்ட்னஸ், மெட்டீரியல் டைப்பு, டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஸோ அது ரப்பர் காம்பனண்டாக இருந்தால் அதனுடைய ஹார்ட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத அதனுடைய பர்டிகுலர் ஒரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து நமக்கு எது வந்து தேவையோ அதை மட்டும் செக் பண்ணி நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் பார்த்தோம்னாக்கா அந்த ப்ராடக்டினுடைய ரஃப்னஸ் எப்படி இருக்கு, ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு, டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம செக் பாயிண்ட் வச்சு செக் பண்ணி அதை என்ஷூர் பண்றது இந்த ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் ஒன் வந்து விஷுவல் பார்த்தோம்னாக்கா நம்ம டைரக்டா நம்மளுடைய நேக்கட் ஐயால நம்மளுடைய கண்ணாலேயே பார்த்து அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கலர் வேரியேஷன் இருக்கா, டேமேஜ் இருக்கா, அதோடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்து என்ஷூர் பண்றதா இந்த விஷுவல். ஸோ ஒரு சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா மெயினா இந்த 4 ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து நம்ம வந்து செக் பண்ணி நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு மெயினாக வந்து டீடைல்டு ஸ்டாண்டர்ட் அண்ட் கிரைட்டீரியா. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கான பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்டும் அதுக்கான தேவையும் வந்து நமக்கு வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிட்ட ஸ்கில்டு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கணும். ஏன்னா ஸ்கில்டு இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தால் தான் அதை எப்படி செக் பண்ணணுன்றது வந்து அவங்களுக்கு தெரியும். அது மூலயமா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அப்படி நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறமா வர்ற ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி ரெக்கார்ட் ஜென்ரேட் பண்ணணும். லாஸ்ட்டாக வந்து ரெகுலராக வந்து ஆடிட் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி நம்ம கண்டினியூஸாக நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அதனுடைய குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டோடைய ஃபார்மேட்டு. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஃபார்மேட் தான். ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியோடைய நேம் வந்து நேம் வந்து இருக்கும். ஸோ கம்பெனி நேம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து இது எந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணுறோம், இன்கமிங்ல செக் பண்ணுறோமா, இன்ப்ராசஸில் செக் பண்ணுறோமா, ஃபைனலில் செக் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி அதனுடைய மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் நம்பர், பார்ட் நேமு, அடுத்தது வந்து டிசி நம்பர். இது எதுக்குனாக்கா மெட்டீரியலை நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னாக்கா இப்போ வந்து பர்டிகுலர் டேக்கு வந்து பர்டிகுலர் லாட் வந்திருக்கும். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா அது எந்த லாட்டோடது அப்படின்றத அந்த நம்பரை வச்சு அது எந்த டேட்டில் வந்திருக்குன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் பேட்சை மட்டும் நம்ம தனியாக செக்ரிகேட் பண்ணுறதுக்கும் அதை ட்ராக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது அந்த டிசி ரெஃபரன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இதில் வந்து ரிசீவ்டு குவான்டிட்டி எவ்வளோ நம்ம குவான்டிட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது எவ்வளோ லாட் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிவைஸ் பண்ண நம்பர், இந்த ரிப்போர்ட்டை வந்து எப்போ ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் அது எப்போ வந்து ரிவிஷன் பண்ணாங்களோ அந்த டேட்டும் வந்து இங்கே வந்து மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம்னாக்கா இன்ஸ்பெக்ஷன் டேட், எந்த டேட்ல நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றோமோ அந்த டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வெண்டார் நேம். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து இன்கமிங்ல செக் பண்றோம் அப்படின்னாக்கா யாருக்கிட்டே நம்ம ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோமோ ஸோ அவங்களுடைய நேம் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம எந்த மாடலுக்காக நம்ம வந்து இது பண்றோமோ அந்த ப்ராடக்ட்னுடைய மாடல் நம்பரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இதில் வந்து சீரியல் நம்பர், பேராமீட்டர், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, தென் வந்து சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ வந்து இங்கே வந்து 5 சாம்பிளுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம எந்த ப்ராசஸில் செக் பண்ண போகிறோமோ அந்த பர்டிகுலருக்கு ஸ்டாண்டர்ட் படி எவ்வளோ சாம்பிள்ஸ் நம்ம செக் பண்ணுமோ அது மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து 5 சாம்பிளுக்கும் செக் பண்ணி அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா லென்த் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 20 ± 0.1 இருக்கணும். ஸோ 20 mm ± 0.1. நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்றப்போ இந்த லென்த்தை நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்றோமோ ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். வெர்னியரை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம்னாக்கா வெர்னியர். இன்கேஸ் இது வந்து டிஜிட்டலா அனலாகான்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது நம்மளுடைய ரீடிங் பார்த்தோம்னாக்கா 20.01, 20.03, 20.00, 20.05, 20.02 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர் பார்த்தோம்னாக்கா அதை டயாமீட்டர் சிம்பிள் கொடுத்து அதனுடைய வேல்யூ +or- சொல்லி அதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தோம்னாக்கா மைக்ரோமீட்டரை யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்றோம். ஏன்னா இதில் வந்து
ஸ்பெசிஃபிகேஷன் வந்து 0.05 கொடுத்துருக்காங்க. ஸோ 0.1 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 0.01, 02, 03 அப்படின்னு சொல்லி 0.1க்கு இருந்தாலே நம்ம வந்து அந்த டயாமீட்டர் மெஷர் பண்ணுறதுக்குலாம் மைக்ரோமீட்டர் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதோடைய அக்யூரசி வந்து அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரஃப்னஸ், அந்த பேராமீட்டர் வந்து அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரஃப்னஸை நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ, ரஃப்னஸ் மீட்டரில் மெஷர் பண்ணுறோம் அப்படின்றதால ரஃப்னஸ் மீட்டரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வரக்கூடிய ரீடிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இதில் வந்து மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்றத ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணுற வேல்யூ அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ஹார்ட்னஸ் மீட்டரை யூஸ் பண்ணி ஹார்ட்னஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை வந்து செக் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3, சாம்பிள் 4, சாம்பிள் 5 வந்து எவ்வளோ வேல்யூ வருதோ எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இதுலேயே வந்து நோட் கொடுத்துருக்காங்க. விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் வந்து 100% ஃபார் ரிசீவ்டு பேட்ச் குவான்டிட்டி. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து விஷுவலாக வந்து செக் பண்ணிடணும். டைமென்ஷன் வந்து சம் பர்டிகுலர் பார்ட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்ஸுக்கு எவ்வளோ சாம்பிள்ஸ் செக் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து டைமென்ஷன் இந்த மற்ற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செக் பண்ணால் போதும். அதர்வைஸ் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து 100% எல்லா பார்ட்டையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இதில் வந்து ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த ரஃப்னஸ் ப்ராப்பர்ட்டி, ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டியை தவிர மற்ற நார்மலாக இருக்கிற டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து எம்எம்ல கொடுத்துருக்கிறத வந்து இது வந்து டினோட் பண்ணுது. அப்படியே பார்த்தோம்னாக்கா கீழே வந்து டீவியேஷன், அப்சர்வேஷன் இஃப் எனினாக்கா இன்கேஸ் இதில் ஏதாவது வந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போயிருக்கு, இதில் ஏதாவது வந்து என்சி வந்திருக்கு அப்படின்னாக்கா அது என்ன வந்திருக்கு அப்படின்றத அதனுடைய ஒரு டீடைல், ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து இதில் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும். ரைட் சைடில் பார்த்தோம்னாக்கா அக்செப்டட், ரீவொர்க், ரிஜெக்டட், ஏஓடி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 ஜாப் வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் எவ்வளோ வந்து ஓகேவாயிருக்கு, எவ்வளோ வந்து ரீவொர்க் குவான்டிட்டி இருக்குது, எத்தனை நம்பர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஏஓடி அப்படின்றது வந்து அக்செப்டட் டீவியேஷன். இன்கேஸ் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து அவுட் ஆஃப் ஸ்பெக் போச்சு அப்படின்னாலுமே அது லைட்டாக மைனராக இருந்ததுனாக்கா அதை நம்ம தனியாக நம்மளுடைய கஸ்டமர் கூட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி அக்செப்ட் ஆன் டீவியேஷன், அதாவது அது அசம்பிள் ஆகிற இடத்துல எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து அக்செப்ட் ஆன் டீவியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி நம்ம அனுப்புவோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அந்த பேட்சில் எத்தனை நம்பர் வந்து ஏஓடியில் அமைச்சிருக்கோம் அப்படின்றத இங்கே வந்து நோட் பண்ணணும். நோட் பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னாக்கா இந்த சைடு வந்து இன்ஸ்பெக்டர், யார் வந்து இந்த பர்டிகுலர் காம்பனண்ட்டை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர், அதை யார் வெரிஃபை பண்ணாங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து இந்த சைடு வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு சாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டினுடைய ஓவர் அவுட் வியூ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் இன்ஸ்பெக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா என்ஷூர் தட் மாஸ் produced goods satisfy quality requirements, avoid having defective or malfunctioning products in the market, prevent product recall and damage to brand and reputation, anticipate and prepare for potential shipping delays, maximize the value of budget for quality control. ஸோ நம்ம பர்டிகுலராக ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கும்போது அதனுடைய குவாலிட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ண முடியும். டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் வந்து பார்ட் வந்து மிக்ஸ்அப் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா டேமேஜ் பார்ட்ஸ் வந்து அது கூட மிக்ஸ்அப் ஆகாமல் நம்ம தடுக்கிறதால நம்மளுடைய ப்ராடக்டினுடைய ரெப்யூட்டேஷன், அதோடைய மதிப்பு வந்து உயரும். அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிறதால நமக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து சாம்பிள் இன்ஸ்பெக்ஷனுடைய அட்வான்டேஜஸ் பண்ணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.